அஸ்ஸலாமு அலைக்கும். ஆக்சுவலி சென்னைக்கு பர்ச்சேஸாக போயிருந்தோம். சென்னை இருக்கிற டிராஃபிக் எவ்வளோன்னா, பயங்கரமான டிராஃபிக். நாங்க வந்து ஐஸ்கிரீம் கடைக்கு ரீச் லேட் நைட் ஆச்சு. ஆனாலும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க டீ தான் குடிப்பேங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, பெரியவங்கலாம் டீ குடிக்க போட்டோம், நம்ம ஒரு பன் பட்டர் ஜாம் ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போனோம். பட் ஆனால் ஒரு சிப் பண்ணி தானே ஆகணும். அதையும் ஒரு டேஸ்ட் பண்ணால் டேஸ்ட் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம ஆர்டர் பண்ண பன் பட்டர் ஜாமும் வந்துச்சு. இப்போ நியூ ஃப்ளேவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போல், ரோஸ் மில்க் ஃப்ளேவரில். அதையும் டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஐஸ்கிரீம் கடை. நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை பார்க்க வந்துட்டோம். நான் வந்து ஹசல்நட்டில் வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் என்னோடய கசின்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் கேரமல் பாப்கார்ன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒருத்தவங்க வந்து கேசர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் என்னோடய ஃப்ளேவர் அடி தூளாக இருந்துச்சு. ஆர்டர் பண்ணிவிட்டு டாப்பிங்ஸ் வந்து அன்லிமிட்டட் சொன்னாங்க. அதையும் நம்ம ஏன் விட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டுட்டு வந்தாச்சு. போட்டுட்டு இடம் தான் சிட்டிங்க்கு எதுவுமே இல்லை. ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் ஐஸ்கிரீம் ரீச் பண்ணவே 11:00 ஆச்சு. அப்போயே பயங்கர ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. வீக்கெண்டில் வெளியவே போகக்கூடாதுங்கிறது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் விடுவோமா, அதுக்கப்புறம் நமக்கும் சிட்டிங் கிடச்சிச்சு. நல்லா ஐஸ்கிரீம் ஒரு ஃபுல் கட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக மவுண்ட் ரோட் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டுக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. உண்மையாகவே ஒர்த் இட். வேறு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.